நெஞ்ச கறிக்கிற மாதிரி போடுவார் சாப்பாடு. அம்மா ஓயரம் லைட் பருப்பா கிட்ட கிடக்குற நாய் லைட் மரத்துல கொலைச்சு கிடக்குற நாய் உனக்கு ஜா போடணும். எனக்கு ஜா போடுறான் காடி நாளைக்கு வாங்கி தரணும். என்ன வல்லவனாக வாழ்ந்துரு. நோயற்ற வாழ்வு குறைவற்றும் செல்வத்தோடு வாழ வேண்டும். அகத்தம் ஐயா. மகாராஜா வணக்கம். 16 பெற்று பெருவாழ வாழ கடவுது. 16 எனக்கு 16 தான் வேணாம். ஒண்ணே ஒண்ணுதான் போதும். அதுக்குள்ள இவன் போய் சேர்ந்துரும் போல. கடவுள் வரம் கொடுப்பாரு. சில கம்பெனி கவர்மெண்ட் இந்த காலத்துல ஒண்ணுமே ரொம்ப கஷ்டம். 16 மேஜ் நானும் 16 பிள்ளை என்பது கிடையாது. வாழ்வில் 16 பாக்கியமும் செல்வங்கள். அவன் எப்ப வாங்கினானோ 16 செல்வங்கள் போட கண்டிப்பா. வாங்கய்யா 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 வணக்கம் 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 வணக்கம். மகராசனாக நீடூழி இன்று வாழ் என்று வாழ. நல்லா 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 நீ இன்னும் நாட்டுக்கு மஞ்சள் நடக்குது. அவரு உனக்கு மந்திரி அடங்குது. அவரு உனக்கு ஓங்கால இருந்து நடக்குது. நீ இன்னும் நெல்லாரு நெல்லாரு சண்டை போடவன என்னடா என்ன நல்லா இருந்ததுக்கு மகரா மறந்து போவாரு. ஞாபகம் கூட்டு விடுறேன். ஏண்டா அவர் வந்தாங்க ஒரு காலில் இருந்தேன். ஆமா ஏதா நல்லா சொல்ல மாட்டாரு. ஐயா மறந்து போவாருங்க. ஏதா மறக்கிற மாதிரி அம்மா மம்முட்டி அவரு மறந்து பாரு பண்றாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சட்டை போடுறவன மறக்க மாட்டாங்க. இவன் ரொம்ப யோகியவன். அவன் ஏதோ ஒரு தாடி சொல்லிருப்பான். 4 பேர் கேட்டுக்க, 4 பேர் பின்னால கசாமசாரம் பேசுறாங்க. உங்களுக்கு கேட்டுக்க. அப்படி தூரமா இருக்கிறவங்களுக்கு கேட்கணும்னு 10 தாட்டி மம்முட்டி மம்முட்டின்றான். அங்க இருந்து கூட்டினாலும் அப்ப கூட திரும்பி பார்க்க மாட்டான். சீட்டு நாள் திரும்பி பார்க்க மாட்டான். அம்மா மும்பலமான முக்கியமான வசனமா அது கம்மிக்கு. அவன் உனக்கு அவன் பரவாயில்ல. போட கம்மிக்கு உள்ள போடானா போடான்ற போறானா போறோம் போயிடா.
முன்னாடியே நீ ஒரு பெரிய மனுஷன், நீ வந்திருந்தா இவ்வளவு குழப்பம் நடந்திருக்காங்க. சண்டை பாடு கம்யூனிட்டி என்ன வார்த்தை சொல்றேன்? எப்படி சண்டை பாட்டு? மம்சி சர்க்கார் மம்சி படிக்காத மம்சி படிக்காத சர்க்கார் மம்சி அவன் சண்டை போறான். சர்க்கார் மம்சி அது மகாராஜா உங்களை பார்த்து அது என்ன பார்த்து இந்த சபையில இந்த சபையில அந்த கம்ப்ளைண்ட் உங்களை பார்த்து சொல்றான். இதானே மம்முட்டின்னு மாமுட்டினா அவன் நடந்து வரானுங்க. நீ அடி வாங்காத போடா. டேய் நீ கொஞ்சம் கம்முனு. டேய் சரி இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் நீதான். சொல்லு மம்டி. மாம்டிடா இந்த வாய் கம்மி போறோம். ஒரு மன்னன் வந்தா ஏண்டா ஒரு சபைனா அவை அடக்கிறோம் தம்பி. ஆமா சரி யாருக்கு சொல்லு. வீண் வார்த்தைகள் மாட்டோம். அண்ணன் சபைக்கு மேல வணக்கம். ஏமல இந்த சபை உருவாக்கி பார்த்தால் எப்படி விளக்கம்? தேவ சபை மகாலட்சுமி சபை மகாலட்சுமி சபை வெள்ளத்தால் அழியாது, வேந்தனில் வேகாது, வேந்தனாலும் கொல்லத்தான் முடியாது, ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது, கள்ளருக்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது. அப்பேற்பட்ட பொருள் என்னப்பா? ஐயாத பொருள் எந்த காலத்திலும் ஐயாத பொருள் சாரையா பண்ணிக்காரு. கல்வி செல்வம் ஆராயம் பண்ணி நீ குடித்து கிடையாது. 300 ரூபாய் கிலோ கிடைக்கும். கல்வி செல்வம் கல்வி செல்வம் ஏன்டா கோவத்தை குறைவாடாக்கிற ஐயா பேமானி அந்த மென்டல் மகாராஜா அவன் ரொம்ப அடிக்காதீங்க. அவன் ஜட்டி போட கம்பெனி அப்படியே கட்டிச்சு ஓடுறாங்க. அப்படி அழியாத செல்வம் கல்வி செல்வம் உலகத்தில் எந்த காலத்திலும் அழியாத தம்பி. ஒரு மனிதனாகப்பட்டவன் கற்ற கல்வி அவனே நினைச்சால் அழிச்சுக்க முடியுமா? மலை அளவு செல்வம் பொன் பொருள் எது இருந்தாலும் சரி அடுத்தவருக்கு தானம் என்று கொடுத்தால் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும் இல்லையா? ஆனா இந்த கல்வி செல்வம் இருக்கு, கற்ற கல்வி அதை மற்றவருக்கு சொல்லி கொடுக்க 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 மேல் மேல் கல்வி மலைமலையா வளருமோ தவிர ஒருபோதும் குறையாது. அப்பேற்பட்ட எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் அழியாத கல்வி செல்வங்கள் சிக்கன கட்டுணர்ந்த கன தனவான்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையன் தாய் தந்தை மாறிகளுக்கு கற்றறிந்த கன தனவான்களுக்கு இந்த ஊர்ல நிறைய நாடகக்காரங்க இல்லையா? இது கல்வி விளைந்த நாடு. இந்த ஊரில் உள்ள அனைத்து நம்மை விட நாடக பேராசிரியர் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணனுடைய பார்த்து நம் நாடகத்தை கண்டுகளிக்க அக்கம் பக்கம் கிராமத்திலிருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அண்ணனுடைய பார்த்து நம் நாடக கம்பெனியில் உள்ள அனைவருடைய பார்த்து உங்கள் இருவருக்கும் சிறியவன் ஒரு வாடி வணக்கம். என்னுடைய விளக்கம் ஐயா நீ யாரு, எந்த ஊரு, உன் பேரு, ஆளு பார்த்தா ஓரம் பூச்சிரு கமலாட்டி இவ்வளவு ஓரமா நிக்கிறாரு. ஆட்டுக்கு மாட்டி வீட்டுக்கு கமலாட்டி ஐயா எந்த ஊர் பேர் விவரமாக தெரிவிக்க வேண்டும். கொடி துருகியா நீதோ வந்தேன்
எப்படி விளக்கம் வேக தண்ணி வந்து எப்படா? அரவா கொடியோ ஊச்சாகர கொடியோ யாருக்கு வணங்க முடியும் கையில தனரா கொடியோ நந்தாட்டு மாதிரி தோன்றோன்னு இது துரியோதன மெண்டல் ஐயோ துரியோத மன்னர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் மன்னன் மாமா மன்னன் மாமன்னன் 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 என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் மன்னருக்கெல்லாம் மன்னன் மன்னன் மாமா மன்னன் டாய் மாமன்னன் 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 அதுன்னா வில்ல மட்டும் சொல்றான் பாரு மாமன்னன் மாமா மன்னன் டாய். நீ செய்யற வேலையா நான் கேட்டேன் நீ செய்யற வேலையா கேட்டேன் ஒரு நாளைக்கு 300 அடி அடிக்கிறேன் கம்மிக்கு முன்னாடி கத்துறான் அதான் முடிமுல வச்சாங்க அவனுக்குனே சொல்லிட்டே இருக்கான் பாரு. அங்க என்ன பண்றாங்க அங்கே நீ உட்காந்து நின்று சொல்றேன் ஏண்டா ஒரு மன்னன் மாமன்னன் மன்னனுக்கெல்லாம் மன்னன் சொன்னா அவன் மாமா மன்னன் அவருக்கு குருவே நீதான் சரி போகல அப்படி சூத்து விடுறா வந்துடுறான் டேய், அப்புறம் பாருங்க ஜாதி போடக்கூடாது நான் என்ன சொல்லி விடுறேன் சலாம் பிளேகா கிளம்புறங்க டேய், டேய், நிக்கிற மாதிரி என் பங்கத்தை பாத்து வேண்டி வாங்குற வைக்கிறோம் ஓஹோ அப்புறம் அவரு நாயர் அவரு நான் ஒண்ணு சொன்னா படிப்படியா மெனமெனியா வாங்கினாட செலவு உதவும் கால தொட்டுக்கு ஆகும் கம்மியா இருக்கா ஏன்டா சரி என் பிராணத்தை வாங்குற ஐயா பசங்களா அப்படி அது மட்டும் தான் விளக்கம் என் தாயார் தந்தையார் நான் எப்படி பிறந்தேன் அந்த வைபவ நிலை தெரியாது தம்பி திருநாட்டு மன்னனுக்கும் அம்மனுக்கும் ஏழ்மலை உங்க அம்மா வயித்துல நீ எத்தனை மாதம் கர்ப்பமா இருந்து பிறந்த நானங்க அத 10 மாசம் 300 நாளுங்க அத ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு போட்டாங்க அம்மா கஷ்டப்பட்டு பார்த்தாங்க அப்படி அவன 9 மாசம் போட்டு போட்டாங்க அப்படி தம்பி நீ மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் 4448 ஜீவராசி இருக்கு இந்த பூமியில ஆமா அத்தனை ஜீவராசியும் ஓர் உயிரினத்தை ஈண்டெடுக்க வேண்டுமானால் 10 மாதம் 300 நாள் தேவைப்படும் இல்லையா ஆனால் என் தாய் காந்தாரி அப்படி கிடையாது 3 12 36 மாத கர்ப்பமாக இருந்தார் எல்லா பொண்ணும் 10 மாசம் 300 நாள் தான் ஆனா உங்க அம்மா மட்டும் 3 12 36 மாதம் 3 வருஷம் உங்க அம்மா சேனா இருந்துக்கிறாங்க அண்ணா போட அப்படி 3 12 36 மாத கர்ப்பமாக இருந்தார் அப்படி இருந்த உடனே எங்க சித்தப்பார் பாண்டு மகாராஜனுக்கு குந்து மாதாதேவி திருமணம் செய்து குந்துமா தேவி குந்தி முதலாகவே கானகத்திலே அமுதந்த முனிவர் ஆசிரமத்திலே குறுக்கிட்டு மரத்தடியிலே முந்தி முதலாக தர்மநந்தன் என்ற பிள்ளையை பெற்றெடுத்தார் அப்படி என்ற செய்தி தாதிமார்கள் மூலமாக என் தாய் காந்தாரிக்கு காதல் நிறமாத கர்ப்பம் என் குடும்பம்னா உங்களுக்கு சக்கரை பொங்க என்ன நான் ஜாடி கையிலே வச்சிருக்க மாட்டேன் ஒண்ணு மாதிரி வியாதி பிடிச்ச பையா உனக்குதான் காக்கா வலிப்பு ஜாடி கையிலே வச்சுக்கிறேன் சரி விடு அப்படி என் தாய் நிறமாத கர்ப்பமாக இருந்தார் அவரத்துக்கு முந்தி முதலாக வந்த மருமகள் திருநாட்டு மன்னனுக்கு தான் திருமணம் செய்தார் காந்தாரி அம்மன் தான் முதல் மருமகள் ஆனால் நமக்கு பிற்பாடு வந்த கானகத்திலே பிள்ளை பெற்று விட்டாலே நாம் கர்ப்பம் அடைந்து ஒரு பெண்ணா ஒருத்தர் புவியில பிறந்துட்டா கர்ப்பம்
அடைந்தால் அந்த பெண்ணுக்கு பெருமை. பெருமை. ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்தால் அந்த பூமியில் பெண்ணாக பிறந்த பலனை அப்பொழுது அடைவாங்க. ஒரு பிள்ளை பெற்றாதான் அந்த பெண்ணாக பிறந்ததுக்கு உண்டான பலனே இல்லையா? அப்படி 3 வருடம் 3 12 36 மாத கர்ப்பமா இருக்கமே நமக்கு பிற்பாடு வந்த மோரகத்தி அத காலகட்டத்தில் பிள்ளை பெற்று விட்டாலே அப்படி தாய்மார்கள் மூலமாக செய்தி வீழ்ந்த உடனே என்றால் பார்த்தது அத்தான் துயரமெல்லாம் அருந்தவ பலனால் மைந்தல் பெற்றனல் குந்தி என்று அங்க பேரூர் உரைக்க கேட்டு குற்றமை பொறாமை கல்லால் உதிரமும் குழம்புமாகி என் சிற்றனை வாக்கியத்தால் அந்த வாக்கியமும் பொய்யாகுமோ? தம்பி நமக்கு பிற்பாடு வந்த காலகட்டத்தில் பிள்ளை பெற்று விட்டாலே நம் வயிற்றிலே பிறக்கும் பிள்ளை நம் மன்னருக்கு பிற்பாடு இந்த அகத்தாபனத்தை அவனி 86 தேசத்தையும் மணிமுடி சூட்டி மகராசனால் ஆளும் என்று நினைத்தோமே. நம் எண்ணம் ஈடேறவில்லையே. நமக்கு பிற்பாடு என்ன சந்திரகுல பரம்பரையினுடைய மரபு அகஸ்தாபனத்தினுடைய வழக்கம் எந்த குழந்தை முதலில் பிறக்கிறதோ அவர்களுக்கு தான் மணிமுடி சூட்டி வைப்பார்கள். இது எப்படி மயிலினருக்கு பத்தியா? ஆமா, அந்த மயிலினம் எத்தனை முட்டை வேணாலும் போடும். ஆனா அப்படி அடை காத்து குஞ்சு பறிக்கும் போது முதலாக ஒரு முட்டை வெடித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த மயிலுக்கு மட்டும்தான் கொண்டே இருக்கும். எந்த முட்டை வெடித்து வருதோ அந்த மயிலுக்கு மட்டும்தான் கொண்டே இருக்கும். அதை போல் முந்தி முதலாக பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு மணிமுடி சூட்டப்படும். அப்படி என்ற மரபு. அப்படி நம் பிள்ளைக்கு மணிமுடி இல்லையே, இந்த நாடு கிடையாது. 3 வருஷமாக கர்ப்பமாக இருக்கின்றது. நம் வயிற்றில் இருப்பது பிள்ளையோ பெரும் பூதமோ பகவான கட்டியோ யமனோ அப்படி என்று எண்ணத்தை மனதிலே கொண்டு 2 கரத்தையும் மூடி மனதை கல்லாக்கி கொண்டு கர்ப்பத்தின் மீது அப்படி இடித்த உடனே அந்த கருவாகப்பட்டது கலைந்து உதிரம் ஆறாக ஒரு கண்ணா புடி விட்டாங்க எப்படி தண்ணி புடிங்க அடிக்குதோ அத போல உங்க அம்மா குத்துல உள்ளங்கிற கருவா கலைஞ்சு புடிங்க அடிக்குது மோட்டை ஒரு பாவனுங்க உள்ள கலைஞ்சா நத்தம் இல்லடா அப்படி உதிரம் ஆறாக ஓடியது. அப்போது இந்த மகாபாரத்தை எழுதினாரே வேதவியாசர் அந்த புண்ணியவான் ஓடி வந்தார். அம்மா காந்தாரி இந்த கருவோ 100 மாதம் நிறைவு பெற்று சுபபிரதமாக பிறந்திருந்தார். இந்த அவன் 86 தேசத்தை ஒரு குடியின் கீழாக செய்திருப்பார். இவனை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளை ஆத்திரப்பட்டு விட்டாயே, அவசரப்பட்டு விட்டாயே அப்படி என்று ஓட்டோட்டமாக சென்று பண்பாள குயவர் வீட்டுக்கு சென்று வீட்டுக்கு சென்று கொசு முடுறா ஓட முடியல. குயவர்னா சில பேர் தெரியாது. எல்லாத்துக்குமே குறுக்குதான் பேசுகிறாங்க. ஏதாவது குறுக்கு பேசுறதா ஐயா மெண்டல் ஆயிடுறாரு. அது குறுக்கு எதுக்குடா பேசணும்? அந்த வசனம் கேட்டா அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுறா அவர் தான் மெண்டல் ஆயிடுறாரு, பைத்தியம் ஆயிடுறாரு. செலவுல என்ன பண்ற? செலவே இல்ல. அவர் சேகரான கிட்ட சொல்லி 108 வர வச்சு ஒண்ணுமே புண்ணியத்துக்கு கீழ்பாக்கத்தில் சேர்த்து பாய முடுறேன் ஏண்டா அப்படி தம்பி அப்படி குழவர் வீட்டுக்கு சென்று 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து பல்லா கொண்டு வந்து மந்தரா உங்களை சொல்லி தப்பு கிடையாது. உங்களை வேலைக்கு வச்சு நான் சம்பளம் கொடுக்குறேன் பாத்தியா? என்னடா பல்லாம் சொன்னா சிலப்பா தெரியாது. ஆமா என்னங்க மொந்தம் தானே எல்லாத்தையும் தெரியுமாங்க. மொந்த ஆனா மூஞ்ச பண்றவனுக்கு ஏண்டா நான் எங்க டிஎம்டிசி எக்ஸாம் நடந்தீங்க கம்யூனிட்டி நான் சொல்றது மட்டும் ஆமா மண்பாண்டம் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஆமா இல்லை இதுதான் பதில் சொல்லும். தேவையில்லாத அகடமகடமான வார்த்தை பேசக்கூடாது. அப்படி 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து
அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லு. சரி படி நல்ல பெரிய நாடகம் வச்சாடா கம்மியா டேய் ஏன்டா சரி, உள்ள சரி. வாங்கற சரி. அப்படி ஏய், அப்படி 100 மண்பாண்ட கலைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து. அந்த உயிரினங்களை எல்லாம் வாரி 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 வாரு, 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 பின்னாடி இருக்கு. அப்படி நிரப்பி ஏய். கடைசியா இருந்துச்சு பாரு கீழே தூசி சிந்து தும்பு கோல குப்பை ஏய். அப்படி வாரம் மாறும் அதெல்லாம் வாரி வாரி. ஒரு பாண்டத்தில் அடைத்து ஏய். அம்மா காந்தாரி காந்தாரி. மொத்தம் 101 பாண்டங்கள் 101 பாண்டங்க. ஒரு கோழி எப்படி முட்டை அடகாக்கிறது அவையார்த்து வருது. அதை போல் அதே போல். இந்த பாண்டங்களை எல்லாம் அடைகாத்து அவையார்த்து. ஒவ்வொரு பாண்டமாக ஒரு கொஞ்சம் பிறக்க செய்ய வருது வேண்டும் செய்ய வேண்டும். அப்படி என்று கட்டளையிட்டார் கட்டுட்டாரு. அந்த வார்த்தை சிறமை கொண்டு கொண்டு. என் தாய் ஒரு கோழியை போல் அடைகாத்து வந்தது அவையார்த்து வந்தது. அப்படி அடையாத்த உடனே உடனே முந்தி முதலாக முந்தி முதலாக முதல் பாண்டத்தை வெடித்துக் கொண்டு வெடித்துக் கொண்டு இந்த துரியோதனனுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் பல்லா? சொல்றா பல்லா நம்ம பிறந்ததும் பல்லா, நம்ம இருந்ததும் பல்லா நம்ம வளர்ந்ததும் பல்லா, பல்லா நம்ம வச்சுக்கிறதும் பல்லா, வாயில வச்சுக்கிட்டும் பல்லா கருத்துல போறதும் பல்லா, சுடுகாட்டுக்கு பல்லா இது தெரியல பல்லா. யாரா பல்லா டேய் அங்க நின்னு வாங்கின அப்புறம் வரணும் பல்லா வடறானே நான் பல்லா அப்படி அப்படி முதல் பாண்டத்தை உடைத்துக் கொண்டு இந்த துரியோதன மன்னன் நான் பிறந்தேன் பிறந்தீங்க. எப்போ பிறந்தேன் எப்ப? ஈஸ்வர வருடம் வருடம். சித்திரை மாதம் 17ஆம் தேதி கடக ராசி ராசி. சிம்ம லக்னம் செம்ம நக்கிலோ பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரம் இந்த துரியோதனன் நான் பிறந்தேன் பிறந்தோம். அப்படி இந்த புண்ணியவான் பிறந்த ஒரு நல்ல வேலை அப்படி ஒரு அதிர்ஷ்டம் எப்படி அது? அப்பேற்பட்ட சுப வேலை ஆஹா. ஆனா தம்பி இந்த உலகத்தில் என்னென்னமோ அதிசயங்கள்லாம் நடக்கிறது எப்படி எப்படி அது? ஆகாயத்தில் இருந்து எலும்பு கூடு எலும்பு கூடு மண்ட ஓடு மண்டை ஓடு. அப்படியே ரத்த மழை பெய்கிறது எலும்பு கூட காணகத்திலே தர்மர் பிறந்த ஒண்ணு இருந்த உடனே அதர்மம் அழிஞ்சு பாருங்க தர்மம் நல்ல நாட்டு அப்படி தேவரெல்லாம் பார்த்து அட பூ மாடு மாதிரி வந்தாரு. தர்மம் பிறந்த உடனே ஆமா அது ஐயா பிறந்த நேரம் ஐயா காணகத்திலே மண்டை ஓடு எலும்பு கூடுல ரத்த மழை அவன் தப தபாவும் சரிஞ்சு வந்துது. அதேப்பா நல்ல உள்ளம் அது மட்டும் கிடையாது காங்கிலே நரி நாய் எல்லாம் ஊழையிட்டது அந்த தர்மம் படுகிறானே வீட்டு கொண்டாடி ஒருத்தன் எதுல புறக்கலாமல சோக பையன் அவன் தந்திரம் முடிச்ச கம்மியாடி அவன் கண்ணூர் மறந்த பையன் ஈடு ஜாதி பையன் பேமனி பையா யாரா கேக்குறேன் யாரு கேட்டீங்க? நான் அந்த தர்மனை கேட்டேன் நான் அவங்கள கேக்குறேன். அதான் சரி. கை வாட்டம் ஏண்டா அப்படி நான் பிறந்த உடனே அப்பேற்பட்ட சுபஜகன் எல்லாம் நடந்துச்சு நடந்துச்சு. அது மட்டும் கிடையாது அது வரையிலே இந்த பூமியில எந்த ஒரு ஜீவனுக்கும் விஷம் என்பதே கிடையாது அப்படி நான் பிறந்த உடனே செய்யா நண்டு பாம்பு நண்பர்களை தேளு அனைத்து ஜீவன்களுக்கும் விஷம் உண்டாகிவிட்டது பேச உண்டாக நீ பிறந்த நேரம் ஆனால் அப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாண்டமாக விடுத்து 101 தினங்களிலே துரியன் முதல் விகர்ணன் வரை 100 ஆண் துச்சனை என்று ஒரு பெண் அப்படி 101 பிள்ளைகள் பிறந்து எங்க அப்பா பார்த்தார் நீண்ட கால கழித்து ஒரு பிள்ளை பிறந்திருக்குது அப்படி என்று ஜோதிடரை வரவழைத்து கடிதம் செய்து பார்த்தார் அப்படி கடிதம் பார்த்த உடனே அப்ப ஜோசியார் சொல்லி வரார் இந்த குழந்தை பிறந்திருப்பது எந்த ஒரு குறை என்பது கிடையாது எந்த செல்வத்துக்கு குறைபாடு கிடையாது சிறப்போடு வாழ்வான் ஆனால் ஒன்று இந்த பூமியில் உள்ள நரன்களை எல்லாம் மடித்து தானும் இறப்பான் அதனால் எனக்கு முதல் பெயர் நரகளை மடித்து கடைசி தானும் இறப்பான். இவர் பேர் தான் நராந்தகர். யாருக்கு வழங்க முடியும் மலமார்பன் எப்படிப்பட்ட பேர் இப்படி இருந்து அப்படி நாங்க 100 பிள்ளைகள் எங்க சித்தப்பா பாண்டு மகன் இருக்கும் மாத்திராஜாவிக்கும் ஐவராஜாக்கு பிறந்து 105 பிள்ளைகளும் அகத்தாபத்திரி முதல் குரு கிருபாச்சாரி இரண்டாவது குரு தானாச்சாரி சகல விதமான வித்த கல்வி எல்லாம் கத்துக்கொண்டு வந்தோம் ஆமா அப்படி கத்து வரக்கூடிய தினத்திலே அந்த இடப்பைய காமாறு கோவால கண்ண அந்த அந்த கம்னாட்டி என்ன பண்ணா ஒரு அந்த இடைய ஒரு மாற்று உருவத்தை மாத்தி பெருத்த பலாக்கனியை கொண்டு வந்து பிள்ளைகளே இதை அறுத்து சாப்பிடுங்க அப்படின்னா தம்பி முதல்ல நான் தான் வாங்குறேன் பலாக்கனி வாங்கி அதை அறுத்து உள்ள சொலைகளை எண்ணி பார்த்தா மொத்தம் 105 சொலை இருக்கு நாங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி அப்ப குறை என்பது கிடையாது என் மனதில கள்ள கபட கிடையாது சூழ்வாது என்பது கிடையாது எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்துக்கிட்டே வந்தேன் சாப்பிடுங்க அப்படின்னு அப்படி கொடுக்கும் போது என் தம்பிங்க எல்லாம் சாப்பிடுற நேரம் கண்டிப்பா இருக்கா பாரு திருட்டு தேவடா பையன் பிறந்த பையன் ஜாதி பையன் அப்படி அவன் என்ன பண்ணா அடியா தெரியாதுன்னா ஒருத்தன் கூட சாப்பிட கூடாது
நித்ரா பலாசோலை. சாப்பிட நிறுத்தா புள்ள. ஏய், சாப்பிட நிறுத்த. அப்படியே வெட்டி பலி குத்துறோம். அவன் சொல்லுங்க. அவன் சொல்லுங்க. அப்படி ஏன் யார் சாப்பிட ஏய், நிறுத்த? நீ எனக்கு பெரியப்பா பிள்ளை, நீ 100 பேரு, பேரு. நான் உனக்கு சித்தப்பா பிள்ளை, பிள்ளை. நான் 5 பேரு, பங்காளி, தாய் பிள்ளையானாலும் வாய் வாய் வாய். 105 சொலையில சரிபாதி 52 சொலை பிரிடான். வாயை பிடிச்சு 50 சொல்லு. வாயை பிடிச்சு. ஆமாங்க. கேட்கலாமா? கேட்கக்கூடாது. என்ன டேய், சாதாரண பலாசோலை. இதுவே பாகத்தை கேட்கிறானே. ஐவர் ராஜாக்களை உயிரோடு விட்டு வைத்தான். பிற்காலத்திலே அஸ்தாபுரத்திலே எல்லியாக அத்தாபுரமும் 66,000 வீதி, 66,000 வீதி ஒன்றுக்கு 66,000 வீடு, 66,000 வீடு. சதுரத்துக்கு சதுரங்கமான நாடு, காணிக்கல்லு நாட்டாத பூமி. பூரா பொறும்போக்கு. ஏய், யாருக்குன்னா பாகம் இருந்தா நடுவுல வரப்பு வரப்பு கட்டுவோம். கட்டுங்க. யாருக்கு கிடையாது. நான் ஒரே அரசன், பேரரசன். அப்படி மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் பிறந்தது வீடு. அப்பேற்பட்ட நாட்டு நாட்டில் சொந்தக்காரு. பிற்காலத்தில் பாகத்தை கேட்பாரு. கேட்பார். உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு என்னென்ன சூழ்நிலை செய்தார்? ஐயோ, லேசா லேசா விடக்கூடாது. ஐயோ, லேசா விடக்கூடாது. அப்படின்னு தந்திரம் வரவைத்து நடுக்கிற வேலை நச்சம் நாட்டு வைத்தார். குழி வந்தா குருசு நாட்டு வைத்தார். படிக்கிற பாயில பாம்பு பார்த்தா சாப்பிடுற சாப்பாட்டுல ஏய், எல்லாரும் படுத்து உறங்கி இருப்போம். ஆமாங்க. அந்த தடி பையன் இருக்கான் பாரு, அந்த தேவடியா பையன். ஏய், நாங்க எல்லாம் ஒரு நாவ மரத்துல ஏறி நாவ பழம் போய் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிடுங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் பாரு, யாரு சகாதேவன், அவன் வந்தா கீழே நின்னுங்கன்னு மரம், உயரமான மரம். உயரமான மரம். பாக்குறான். அண்ணா, துரியோன் அண்ணா, சுட்டால் அண்ணா, ஒரே ஒரு பழம் பெருச்சு போடணும் எனக்கு, ஒரு நாவல் பெருச்சு போடு. நாவல் பெருச்சு போடு அப்படின்னு கேக்குறான். குடுக்கலாமா? கொடுக்கூடாதுங்க. டேய், அடே சகாதேவா, சகாதேவா. ஒன்னா நேத்து பீமா என்ன சொன்னா, அங்க பலாசோலைக்கு சாப்பிட கூடாது, பாதி பாகத்தை பிரிச்சு கொடுறான்னு கேட்டானே. இன்னைக்கு நான் கொடுப்போமா? கொடுக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், தம்பிகளே, அவனுக்கு ஒரு பிஞ்சு பலா கூட புட்டு போடாதீங்க. விட்டு போடாதீங்க. அப்பேற்பட்ட நல்ல நல்ல எண்ணம் உள்ளம். எனக்கு. அவன் கீழே நின்னு கத்தணும், கத்தணும். அவன் அப்படியே அழுகணும், அவன் பாக நாம நம்ம பெருசு சாப்பிடணும். அப்பேற்பட்ட நல்ல எண்ணம். அப்படி பெருச்சு சாப்பிடணும். சாப்பிடுங்க. தம்பி, அந்த பக்கமா வந்தா அந்த தடி மண்டாடியா ஓய்துவான். அந்த பீமா. யாரு? பீமா வந்தான் பாரு. வந்த பண்ணு, ஏ சகாதேவா, என்னடா இங்க நின்னுங்கிற ஏன் ஐயோ, என்ன காரணம்? அப்படின்னு கேட்டான். அண்ணா, கவர்னா துரியன் முதல் விகடன் வரை 100 அண்ணன் மேல இருக்காங்கண்ணா. மரத்துமா இருக்கிற நான் எனக்கு ஒரே ஒரு பழம் காட்டுனா, யாருமே குடுக்கலண்ணா அப்படின்னு நான் பாரு. எங்க பேம இப்படி இப்படி சுத்தி பார்த்தா, சுத்தி பார்த்து இப்படி இந்த அடி மரத்தை புடிச்சு இப்படி ஒரு உழுக்குனா பாரு. ஒரே உங்களுக்கு கொடுக்கணும். டேய், அப்படியே உப்பு கட்டுற மாதிரி எப்படி வீதோ புலாம உயிதா. அது மரத்து முடிச்சு ஆடுறா. வேலைக்கிற தேடிய பசங்க பூரா பொத்துக்கு கீழே விட்டானுங்க. டேய், அவன் கேட்டானா இப்ப நீ கேக்குறியா? இல்ல அவனுக்கு எவ்வளவுங்க? ஏய், அப்படியே உப்பு கட்டுற மாதிரி என் தம்பிகளும் நாங்களும் ஏஞ்சி வர்றதுக்கு அன்னைக்கு பொழுதே போயிடுச்சு. நாங்க 100 பேர் ஒன்னா சேர்றதுக்கு அந்த மாதிரி உழுக்கிட்டான் அந்த தேவடியா பையன். அந்த தண்டி பையன் பீமனுக்கு மட்டும் இவ்வளவு ஆற்றலா, இவ்வளவு பலசாலிக்கிறானே. எப்படி அவங்களுக்கு கொல்ல வேண்டும் அப்படி என்று எல்லாம் ஒன்னா படுத்து தூங்கி நிற்போம். அந்த நேரத்துல கட்டுப்படி ஒரு வண்டி போய் பிடின்னு வந்தோம் தம்பி. கட்டுக்கோடி கட்டுக்கோடி. நாங்க 100 பேரும் பிடின்னு வந்து அப்படியே கை காலம் பூரா பிரமண சுத்துற மாதிரி சுத்தி கட்டி அங்க இருந்து கங்கை நதியில போட்டு போட்டீங்க. செத்துட்டான் தேவடியா பையன். எப்படி வளர்ந்து போய் சாப்பிடு. இனிமே ஒருத்தன் கூட நமக்கு எதிரி கிடையாது அப்படி என்று கட்டுக்கொடி கட்டி அப்படியே கங்கை ஆத்துல போட்டா போட்டீங்க. தேவடியா பையன் செத்தானா சாவலே ஒரு தீங்கு வரலையே. தேவடியா பையன் அப்படியே ஏஞ்சி வந்தான் பாரு. அப்படியே போயிட்டு வந்தான். மீண்டும் விடக்கூடாது என்று அரக்கு மாலையை கட்டி ஐவராஜாக்கிற குடிபோக செய்து அங்க தீ வைத்து கொளுத்திரும். அதுலயே செத்தாங்களா? தேவடியா மக்களுக்கு ஒரு நெஞ்சு வலி வரலையே, ஒரு கொலை வலி வரலையே. அப்படி என்று எத்தனையோ சூதுகள் செய்து பார்த்தோம். ஒண்ணு கூட ஒருத்தனும் சாவல. ஆனால் இவங்களை விடக்கூடாது அப்படி என்று இவங்க எல்லாம் அரக்கு மாளிகையில செத்துட்டாங்கன்னு பெருமை கொண்டாடுகிறார். யாரு எதிரி கிடையாது. இந்த அசாபுரம் செத்துட்டாரு. நமக்கே சொந்தம், இந்த மணிமணி நமக்கே சொந்தம், இந்த நாடு நம்மளே ஆள போறோம் அப்படின்னு நினைச்சு மனக்கோட்டை கட்டியிருந்தேன். தேவடியா பிள்ளைகள் பாஞ்சால தேசம் சென்று பாஞ்சாலி திருமணம் செய்து எங்க அப்பா காலில் வந்து வீரானுங்க விழுந்து, பெரியப்பா எங்களுக்கு திருமணம்
திருமணமாகிவிட்டது. எங்களுக்கு நாடு வேண்டும், நாடு வேண்டும், வீடு வேண்டும், வீடு வேண்டும், நகரம் வேண்டும். சரி போ பாரு. சரி உட்காரு, உட்காரு. உட்கார் சார், போ. வேண்டும் அப்படி என்று கேட்டா பார்த்தேன் நானு. எங்க அப்பா ஒரு நல்ல பையன், அவன் மனசாரையும் கொடுத்துட்டாலும் கொடுத்துருவான். நான் பார்த்தேன், அப்பா அந்த தர்மம் கேட்கிறான்னு ஒரு நாடோ ஒரு வீடோ ஊசி முன்னாட்ட இடம் கொடுத்தா கையில இருக்கு பாரு கத்தி, அப்படியே கழுத்தாரத்துக்கு செத்துருவாங்க கைத்தாடி செத்துருவேன் நானு அப்படின்னு. அப்ப நாடு கொடுக்க மறுத்து ஈச்சங்காட்டி சுனாமி வேட்டி காட்டினார். ஈச்சங்காட்டை எழுத்து இந்திரபிரசமாலை உண்டி செய்து குடிபுகு விழாவுக்கு பங்காளியாகி எங்களை வர வச்சாங்க. வர வைத்து போனா கவி போய் பார்த்தா வண்ணமயமான மாளிகை சொர்க்கலோகத்துக்கு சமமா இருக்கு. அப்படி பார்த்தா உள்ள எட்டி பார்த்தா சிற்றாரசர் எனக்கு கப்பாங்காட்ட கூடிய சிற்றாரசர் உட்காந்துக்கிறான். அந்த வாயற்படிக்கு நான் தலை குனிஞ்சு போனா உள்ள இருக்கிற நினைப்பான் நமக்கு பயந்து தலைவடிங்க வரான்னு நினைப்பான். அப்படி என்று அப்படி உயர்ந்த வாயற்படியில் அப்படி நிமிர்ந்த பவனி அப்படியே போன அப்படி வாயற்படி மாளிகை மாறாட்டமானது. ஆமா, உயர்ந்தது தாழ்ந்ததாகும், உளுந்தாகும், அப்படி மேடு பள்ளமாகும், நீர் நிலமாகும். நிலமாகும். அப்படி இருந்தது எனக்கு தெரியாது. அப்படி நான் கீழே வெந்த மாதிரி உப்பரிலே முடியாத்தி கொண்டு தானே பட்டு சிரிக்கி பாஞ்சாலி அவள் என்ன செய்தாள் இருந்தா குருடன் பெத்த மகனே கொண்டு வரக்கூடாது, குருடன் பெத்த மகனேன்னு கை தட்டி சிரிச்சான். சிரிக்கலாமா? அப்படி அண்ணன் வந்துட்டான்னு தம்பிமார் 99 பேர் வந்தாங்க உங்களுக்கு தூங்குறதுக்கு தூக்க. அவர்களும் அவங்க 100 பேர் வந்துட்டோம். மறுமுறை என்ன செய்தார்? அந்த கண்ணன் பெற்றது குருடா, அத்தனையும் குருடா அப்படின்னு கேட்டா மீண்டும் கை தட்டி சிரித்தார். அவன் அப்பதான் நொல்லை பார்த்தா கத்து பூரா நொல்லை அடங்குது. அவளே பரவாயில்ல சிரித்தாங்க. அப்படி சிரித்தாலே அவளை விடக்கூடாது. பட்டி சிரிக்கு பாஞ்சாலியை பங்கம் செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு தினத்திலே அதோ ஒரு மண்டபத்தை கட்டி அகராஜாக்களை வரவழைத்து என்ன செய்தார்? அப்படி ராஜாக்களை வரவழைத்து எங்க மாமா இருக்கார் சகரி மாமனை பிடித்து சூது மகனை ஆடி நாடு ராஜ்யம் உப்பு சட்டி வரவாடு கைப்பற்றி கொண்டு ஐவராஜாக்களை அடிமைப்படுத்தி பாஞ்சாலை அடிமைப்படுத்தி பாஞ்சாலை கொண்டு வந்து 60ஆம் படி ஏற்றி உயிர் விழுந்து என் தம்பி துச்சாதனை விட்டு. ஆனால் அப்ப அதுல ஜெயித்து மீண்டும் பாஞ்சாலி ஒரு ஆட்டத்தை கேட்டு சூதுபாடியில ஜெயித்து பாண்டவர்கள் அடிமைத்தனத்தை மீட்டு ஏன் பாண்டவர்களே சூதிலே விட்ட நாட்டை மோதி என்று சொல்லக்கூடிய போரிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அப்படி ஜெயிக்க வேண்டுமா? 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தார். பங்குள்ள பிரகாரம் 14 தருகிறேன் அப்படி என்று காலத்துக்கு ஓட்டி தம்பி இதோட 8 வருஷம் ஆகி போச்சு. காட்டுக்கு போனா இல்ல தேவடியா பசங்க இன்னும் உயிரோட இருப்பா செத்துட்டு இருப்பான். ஒரு பையன் இருக்க மாட்டான். நாட்டுல கரியா தின்றோம் மீனா தின்றோம் என்ன மக்கள் சாப்பிடுறோம் முட்டை சாப்பிடுறோம் மீனா சாப்பிடுறோம் என்ன இருக்கும்? பாம்பு பள்ளி நாய் நெறி தின்னு செத்துட்டு இருப்பானுங்க. ஆனா டேய் ஒரு சமாச்சாரம் பங்காளிகளை மரத்துக்கு ஓட்டினா அவங்க செத்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என் மகன் இருக்கார் லட்சணகுமாரன் எனக்கும் அனுமதிக்கும் பிறந்தவன் லட்சணபாலன். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு எப்படி ஆயுள் திருமணம் செய்ய வேண்டும் அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள. அதனால என் மனைவியாகிய ஏன்னா மனைவியாகிய பானுமதி அழைத்து ஆலோசனை கேட்டு அதன் பிறகு முடிவு எடுக்க கூடாது. அதனால் நான் அழைத்ததாக பானுமதி சீக்கிரமா கூட்டு